சாந்திகா கார்த்திக்கு விடுதலை பத்திரம் கொடுக்க முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கு மேல கார்த்திகோட வாழ்க்கையில தலையிட மாட்டேன், எந்த விதத்திலும் குறுக்கிட மாட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் இந்த முடிவு? தெரியலம்மா. உனக்கே தெரியலையா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாம அக்கா இந்த முடிவு எடுத்துட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எங்ககிட்ட சொன்னா நாங்க சம்மதிக்க மாட்டோம்னு அவங்களே இப்படி செஞ்சுட்டாங்க. நாங்களும் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு பல தடவை கேட்டு பார்த்துட்டோம். ஆனா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது போதும். இதுக்கு மேல அந்த அபிராமி தலைகில நின்னாவது கார்த்திக்குக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவா. என்னடா இது கொடுமை? கார்த்திகோட வாழ வந்த பொண்ணு வாழ்க்கையில இப்படியா பிரச்சனை மேல பிரச்சனை வரணும்? சாந்தி இப்படி திடீர்னு முடிவெடுத்ததுக்கு என்னடா காரணம்? அதாம்மா எனக்கும் தெரியல. சாந்திகா கார்த்திகோட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. கடைசியில நிலைமை எப்படி ஆயிடுச்சுமா. என்னப்பா பண்றது? விதி யாரையும் விட்டு வைக்கிறது இல்லையே. நீயும் அனிதாவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானும் உங்க அம்மாவும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா நடக்குதா? இல்லையே. அப்பா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்பா. அப்பா காதல் எதுக்கு எல்லா விஷயத்தையும் போடணும்னு நீ நினைக்கிற. ஆனா எல்லா விஷயம் எனக்கு வருதுப்பா. என்ன பண்றது? எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அது எது அந்தந்த நேரத்தில் நடந்து தான் தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா ஏன்பா எப்ப பார்த்தாலும் அது சாந்திகா வாழ்க்கையிலே நடக்கணும்? ஒரு கட்டத்திலையும் அந்த அபிராமி ஜெயிச்சுட்டே வரா. நல்லவங்கள தான் கடவுள் அதிகமா சோதிச்சு பார்ப்பார். நீ சாந்தியோட வாழ்க்கையை மட்டும் பார்க்காம உன்னுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பார்ப்பா. எந்த அப்பனும் தம் பையன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் பார்ப்பான். அப்பா, ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற நீ உன் வாழ்க்கையும் கொஞ்சம் பார்ப்பா. கார்த்திக், ஏன்பா ஏன் இங்க தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்கிற? மனசுக்குள்ள 1000 போராட்டம்பா. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு இன்னும் முடிவெடுக்க தெரியல. ஏதோ துடுப்பில்லாத படகுல உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நாம என்னப்பா பண்ண முடியும்? இப்படி விதி விளையாடிடுச்சு. இதுக்கு நம்ம யார் மேல தப்பு சொல்ல முடியும் சொல்லு? யாரையும் நான் தப்பு சொல்ல விரும்பலப்பா. நான் ஒரு நம்பிக்கையை கொடுத்து சாந்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவ என் நம்பிக்கை குலைச்சிட்டாப்பா. நாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப அண்ணி மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. அந்த அண்ணி இன்னும் நான் ஆதரிச்சுட்டு தானே பார்க்க. எல்லாரோட ஆதரவும் இருந்து என்னப்பா பிரயோஜனம்? ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில நல்லபடியா வரணும்னு தான் உள்ளுக்குள்ள வராங்க. ஆனா இப்படி சிதறத்தங்க மாதிரி சிதறி போயிடுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையப்பா. சாந்தி செஞ்ச தப்புக்கு அவ வருத்தப்படல. ஆனா தான் என்ன தப்பு செஞ்சோன்னு கூட தெரியாம இன்னும் மேலும் மேலும் பல தப்புக்களை அவ செஞ்சுக்கிட்டே தானப்பா இருக்கா. அவ தனக்குன்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கா. அன்னிக்கு அண்ணன் கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்ல, அது வேற விஷயம். ஆனா நம்ம குடும்பம் சதறி போனதுக்கு நான் கூட்டிட்டு வந்த சாந்தி தான் காரணம். அதுக்கு நான் தரப்பா பொறுப்பேற்றுக்கணும். அதை நினைச்சு பார்க்கும்போதுதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. ஏன்பா
இதுக்கு எதுக்குமே நாம பொறுப்பு இல்ல கார்த்திக். வாழ்க்கைங்கிறதே இப்படித்தான். உறவுகள் வரும், சிலது போகும். ஆனா நடந்ததை நினைச்சு உன் மனசுல எந்த குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாதுப்பா. எப்படிப்பா சம்பந்தமே இல்லாம ரம்யாவை எல்லாரும் என் கூடல சேர்த்து வச்சு பேசுறாங்க. அதனால அவளும் சங்கடங்களை அனுபவிச்சு அவமானப்பட்டுல நிக்கிறா. தெரியும்பா, இதுக்கு நாங்களும் ஒரு விதத்துல காரணம். ரம்யாவையும் உன்னையும் சம்பந்தப்படுத்தி பேசினப்போ உன்னை வலுக்கட்டாயமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல. எது நடந்தாலும் உன்னோட சம்மதத்தோடு தான் நடக்கும். கார்த்திக், சாந்தியை நீ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ அது எங்களுக்கு பிடிக்கல. ஆனா நீ பாவம் பெரிய எதிர்பார்ப்புகளோட தான் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள கூட்டி வந்த. என்ன பண்றது, விதி இப்படி உன் வாழ்க்கையில விளையாடிடுச்சு. யாரோ செய்த தப்புக்காக நீ உன் வாழ்க்கையை வீணடிக்கிறத நாங்க எப்படிப்பா பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லையப்பா. அந்த பொண்ணு முகம் தெரியாத வேற பொண்ணா இருக்கிறத விட உன் அண்ணியோட தங்கையாவே இருக்கிறது நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது ஒரு தப்பாப்பா? ஏன்பா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? நாங்க நினைக்கிறது தப்பா இருந்தா சொல்லுப்பா, நாங்க மனசு மாத்திக்கிறோம். இல்லப்பா, நீங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. எதுவா இருந்தாலும் என் நன்மைக்காக தான் நீங்க சொல்ல போறீங்க. இனிமே எனக்கு நீ எந்த முடிவும் இல்லப்பா. உங்க முடிவுதான் என் முடிவுப்பா. தேங்க்யூ கண்ணா. God Thanks. bless you. நீ கவலைப்படாத. வா. யாருமா போன்ல என்ன பேசினாங்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அம்மா தான் அத்தை பேசினாங்க. நம்மலாம் எது நடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோமோ அது நடந்துருச்சு. சாந்தி அண்ணி கார்த்திகனை விட்டு பிரியறதுக்கு சம்மதிச்சு டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டாங்களாம். அவளுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. அதான் அத்தை எனக்கும் தெரியல. அவங்க ஏன் சம்மதிச்சாங்கன்னே புரியல. ஆரம்பத்துல டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருந்தாளே, இப்ப எப்படி மனசு மாத்திக்கிட்டா? ஆமா அத்தை, அம்மாவும் சாந்தி அண்ணிய மேலோட்டமா திட்டினாலும் அவங்க அடிமனசுல சாந்தி அண்ணி மேல பாசமா தான் இருந்தாங்க. இந்த நிலைமையில இந்த லெட்டர் வந்த உடனே அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. போன்ல அழாத குறைதான். ஏம்மா, நீ வேணா போய் சாந்தியை பாத்துட்டு வரியா? பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா உங்க புள்ளதான் தேவையில்லாம கத்துவாரு. அவர்கிட்ட எதுக்கு பேச்சு வாங்கணும்? அது மட்டும் இல்லாம சாந்தி அண்ணி காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. நான் வேணா போன்ல பேசி பாக்குறேன் அத்தை. ஏம்மா, நான் வேணா என் அண்ணன் கிட்ட பேசி பாக்கட்டுமா? வேண்டாம் அத்தை, இப்ப அப்பா அவர் வசம் இல்ல. அபிராமி அண்ணி சொல்றதான் கேக்குறாரு. அவங்க சொல்றபடிதான் முடிவெடுக்கிறாரு. யார் பேச்சும் எடுப்படாது. எங்க அம்மாவே இந்த விஷயமா அப்பா கிட்ட பேசி தேவையில்லாம திட்டு வாங்கிட்டாங்க. நீங்க பொறுமையா இருங்க அத்தை. நான் இந்த விஷயத்த வேற மாதிரி டீல் பண்றேன். கார்த்திக், காஃபி. என்ன நீ? நானே வந்திருக்க மாட்டேனா? நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. ஆபீஸ் கிளம்பலையா? கிளம்பிக்கிட்டே இருக்கேன். சரி, நான் போய் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ என்னப்பா இது? வர வர நீ சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல. எப்ப பார்த்தாலும் முகத்துல ஒரு சோகம், வெறுப்பு. இந்த வயசுல எப்படியா இருக்கணும்? பார்க்கவே சகிக்கல. நீ எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தானே இருப்ப. இப்ப என்னாச்சு உனக்கு கார்த்திக்? என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? நீ விதி என்ன துரத்திக்கிட்டே இருக்கு. நானும் மனுஷன் தானே. என்னால மட்டும் எவ்வளவுதான் தாங்க முடியும்?
கார்த்திக், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்துறேன். சாந்தி பண்ண தப்புனால அவ மேல கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சது. நாங்க உன்கிட்ட டிவோர்ஸ் பண்ண கேட்டதும் நீ சம்மதிச்சது. இது எல்லாமே உனக்கு அவ மேல இருக்கிற கோவத்துல நீ பண்ணது. என் வாழ்க்கைய விடு. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். நாங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை கட்டாயப்படுத்துறோமா, இல்ல நாங்க கட்டாயப்படுத்துறதா நீ நினைக்கிறியா? என்ன நீ கேள்வி இது? இல்லப்பா, இப்ப இந்த விவாகரத்து பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டது, அதுக்கு சம்மதம்னு சாந்தி கையெழுத்து போட்டது. இந்த அக்செப்டன்ஸ்னால உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்னு எந்த நிச்சயமும் இல்ல. நாளைக்கே இது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீ சாந்தியோட சேர்ந்து வாழலாம், அவளை மன்னிக்கலாம், அவ செஞ்ச தப்ப நீ மறக்கலாம். எல்லாமே உன் கையில தான் இருக்குப்பா. ஆனா இந்த முடிவை நீ எடுத்தேன்னா அதை யாரு தடுத்தாலும் நான் தடுக்க மாட்டேன், அது நிச்சயம். அதே மாதிரி நீ என் தங்கச்சி ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். உனக்கு எந்த விதமான பிரஷரும் நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. அனி, நான் அப்படி உங்களை நினைக்கவே இல்லையே. இத பாருப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் நானும் என் தங்கச்சி இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கோமோ இல்லையோ, நீ இந்த வீட்டு செல்ல புள்ள, நீ சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தியால உன் மனசுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு ரம்யா ஆறுதலா இருப்பான்னு நினைச்சேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சம்பிரதாயத்தினாலேயோ வேற சில பேரோட நிபந்தனையாலேயோ நீ எதுவுமே பண்ணக்கூடாது. உன்னையும் சாந்தியும் ஆர்த்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வர வச்சது நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான். உன் அண்ணன் என் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருந்தாலும் உன் வாழ்க்கை சந்தோஷத்துக்காக நான் இந்த வீட்டுல உனக்கு தாயா இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இத பாருப்பா, உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை மட்டும்தான் செய்யணும். நீ ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ, என்னைக்குமே இந்த அன்னிக்கு உன் மேல இருக்கிற பாசம் குறையவே குறையாதுப்பா. அண்ணே, எந்த காலத்திலுமே உங்க மேல வச்சிருக்க பாசமும் உங்க மேல இருக்கிற பக்தியோ எனக்கு குறையவே குறையாது. ஆனா உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களை நான் தூக்கி எறிய தயங்க மாட்டேன். அது சாந்தியா இருந்தாலும் சரி. சாந்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ என்ன நினைக்கிறா, என்ன செய்யறா, எதுவுமே தெரியல. முதல்ல கார்த்திக்கோட விவாகரத்துக்கு சம்மதம் சொல்லாதவ இப்ப என்னடானா டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல. நானும் கேட்டு பார்த்துட்டேங்க, காரணம் என்னன்னு. ஆனா இப்ப எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு என்னவோ அபிராமி மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அவ எதுக்கும் துணிஞ்சவ. இல்லனா சாந்தி வந்து டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு இருப்பாளா? அபிராமி ஏதோ பண்ணிருப்பா. இல்லனா சாந்தி இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டா. அது என்ன விஷயம்? அந்த ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பாடுபட்டவ சாந்தி. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க. சாந்தியும் கார்த்திக்கும் பிரியாம இருக்கிறதுக்கு நம்ம எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கணும். சார், மிஸ்டர் மதன் கொரியர் வந்திருக்கு, கையெழுத்து போடுங்க சார். தேங்க்யூ. ஓகே சார்.
எங்கிருந்து வந்திருக்குங்க? என்னங்க, என்னாச்சு? இது படிச்சோன்னு இவ்ளோ ஷாக் ஆயிட்டீங்க? என்னங்க ஆச்சு? என்னங்க, என்னால நம்பவே முடியல. அபிராமி அக்கா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அபிராமி எதுக்காக எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பணும்? சாந்தி எதுக்காக தன்னோட டைவர்ஸ்க்கு சம்மதம் சொல்லணும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அதான் சொன்னேனே, அபிராமி ஏதோ பண்ணிருக்கா. அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன உண்மைன்னு தெரியணும்னா சாந்தி கிட்ட தான் கேட்கணும். என்ன சாந்தி, நீ எதுவுமே பேசாம உட்கார்ந்திருக்க? ஏதாவது பேசுமா? இது அபிராமி இந்த நேரத்துல அனுப்பியிருக்கானா? நீ கார்த்திகை டைவர்ஸ் பண்றதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இந்த கேள்விக்கு நீதான் பதில் சொல்லு.